அதிமுக திமுக இல்லாத மாற்று கூட்டணியை வரக்கூடிய 2024 சட்டமன்ற தேர்தலில் அமைக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் அந்த கூட்டணியில் இடம்பெறுவதுதான் சரியானதாக இருக்கும். எனவே எப்படி பார்த்தாலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து தன்னுடைய முடிவை எடுத்திருக்கிறது பாமக. அந்த வகையில் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராமனின் எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நாளை பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய சேலம் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேரும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதை தடுத்து நிறுத்தி பாமகவுடன் தன்னுடைய கூட்டணியை முடிவு செய்திருக்கிறது பாஜக. அந்த வகையில் பாமகவுடன் கூட்டணி வைப்பதில் பெரும் முயற்சி செய்து அதில் எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் பேசிய அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வைப்பது குறித்து எனக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக சொல்வதில் உண்மை கிடையாது என்றும் 2 பேருமே சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னதாக தகவல் வெளியாகியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் மோடியின் சேலம் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வதால் பாமக பாஜக கூட்டணி இறுதியாகிவிடும். ராமதாஸை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதில் அவர் ஆர்வமா இருந்தார். ஏன்னா அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உதவும் அப்படிங்கறதுனால பாஜகவை விட அதிமுகவே பெஸ்ட் என்பது ராமதாஸோட கருத்து. இது பற்றி கடந்த வருடம் பேசிய ராமதாஸ் பாமகவை பொறுத்த வரைக்கும் களத்துல பாஜக தான் எதிரி. பாமகவுல இருந்தோ வன்னியர் சமூகத்துல இருந்தோ வேறு கட்சிக்கு சென்றால் கூட மறுபடியும் ஒரு நாள் அவங்க பாமகவுக்கு திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா RSS பாஜக என்பது ஒரு வழி பாதை. அங்க செல்லக்கூடிய இளைஞர்கள் திரும்ப மாட்டாங்க. எனவே பாமகவிலிருந்து இளைஞர்கள் பாஜகவில் சேர்வதை தடுக்க வேண்டும் அப்படின்னு கடந்த காலங்கள்ல ராமதாஸ் பேசியிருந்தார். அந்த வகையில பாஜகவை விட அதிமுக தான் பெஸ்ட் என்பது ராமதாஸோட கருத்து. அதே சமயம் 2004ஆம் ஆண்டு திமுகவுடன் கூட்டணி வைத்த பாமக 5 தொகுதிகளை கைப்பற்றி மத்தியில் அமைச்சர் பதவியை பெற்று சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அன்புமணி ராமதாஸ். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு ஒரே ஒரு தொகுதியை கைப்பற்றி பாமக. எனவே 2004ஆம் ஆண்டு பெற்ற வெற்றியை போல 5 எம்பிக்களை பெற வேண்டும், மத்தியில் அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அன்புமணி ராமதாஸ். அதிமுக கிட்ட மாநிலங்களவை இடத்தை கேட்டு வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது மத்தியில் அமைச்சர் பதவியை பெறலாம் என்ற ஆர்வம் அன்புமணி கிட்ட இருந்ததுனால அதிமுகவை விட பாஜகவிடம் கூட்டணி பேசுவதில் விருப்பமா இருந்தார் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறாங்க. மத்திய அமைச்சர் பதவிக்கு வாய்ப்பில்லை என்று ஏற்கனவே பாஜக சொன்ன நிலையில ராமதாஸோட வாதம் வெற்றி பெற்று அதிமுகவிடம் கூட்டணி சேரலாம் என்ற முடிவில் இருக்கும்போது டெல்லியிட்ட பேசி பாருங்க என்று பாமகவுக்கு தமிழ்நாடு பாஜக சொன்ன நிலையில தான் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி குறித்து வெளிப்படையா அறிவிக்காம இருந்தார். இதுல அன்புமணிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு எதிர்பார்ப்பு, அன்புமணி 2004 முதல் 2009 வரை சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த போது அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவர் அனுமதி கொடுத்ததா பதிவு செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையிலேயே இருக்கு. பாஜக ஆட்சியில அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை குறிவைத்து வருவதால் எதிர்காலத்தில் அது போன்ற சிக்கல் தனக்கு வராமல் பாதுகாப்பா இருக்க முடியும். அதுக்கு பாஜகவுடன் கூட்டணி அவசியம் என்ற எண்ணமும் அன்புமணியிடம் இருக்கு. இந்த கால்குலேஷன் தான் அன்புமணியை முடிவெடுக்க விடாமல் தடுத்து வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே சமயம் பாஜகவும் பாமகவுடன் கூட்டணி குறித்து அடிக்கடி பேசி வந்ததனால ராமதாஸிடம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள அடம்பிடித்த அன்புமணி டெல்லியிலிருந்து வந்த மத்திய அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அமைச்சர் பதவி இல்லைனாலும் கூட கூடுதல் தொகுதிகள் பிளஸ் பாஜக கொடுக்கக்கூடிய பொறுப்பு என இந்த பேச்சுவார்த்தையில சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு எந்தெந்த தொகுதிகள் என்பது வரை பாமக பாஜக 2 பேரும் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.